ஹாய் காய்ஸ், இது நம்ம அபியான் அட்ராசிட்டிஸ் சேனல். நான் தான் உங்கள் அப்படி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான கார்லிக் சப்பாத்தி எப்படி பண்ணலாம் தான். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சாப்பான கார்லிக்கு, அப்புறம் வந்து மாவு வந்து பிணையிறதுக்கு வச்சுருக்கேன். இது கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிணைஞ்சு வச்சாச்சு. அடுத்த கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து சாப் பண்ணி வைக்கலாம், அப்போ தான் போட்டால் நல்லாயிருக்குன்ட்டு சாப் பண்ணேன். பட் கொத்தமல்லி நான் நினச்ச அளவுக்கு ரொம்ப வந்து சாப் ஆகலை. ஸோ வந்து லாஸ்ட்டாக வந்து சிசரை வச்சு லைட்டாக சாப் பண்ணிடுவோம் நம்மளே. அடுத்து வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் நம்ம சாப் பண்ண கார்லிக்கு, அப்புறம் வந்து கொரைண்டர் லீவ்ஸு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிணைஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இப்போ தேய்க்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன், சப்பாத்தியை தேய்க்கிறதுக்காண்டி. இப்போ கொஞ்சம் மாவு போட்டு எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்தளவுக்கு ப்ராப்பராக செய்ய தெரியலனால ஏதோ செய்ய தெரியும். ஸோ அதனால் அது ஒரு சின்ன ட்ரை. ஓகே, இப்போ பராட்டா போடுற மாதிரி கொஞ்சம் லேயர்காண்டி வெட்டலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து லேயர் கிடைக்கல. பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லேயர் போட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பராட்டா பண்ணுற மாதிரி கடையிலலாம் வந்து ரவுண்டாலாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி ரவுண்டாக வந்து ஸ்னெயில் மாதிரி சுற்றிக்கோங்க. என்னடா ஏதோ வினோதமாக ட்ரை பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க? சும்மா ஒரு ட்ரை தாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணேன். பட் எனக்கு அந்தளவுக்கு லேயர்ஸ் வரல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்பயும் போல் நம்ம வந்து திருப்பி வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ யூடியூப்பில் எல்லோரும் சமைக்கிறப்ப அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே ஸ்டைலாக சமைச்சு காட்டுற மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் அந்தளவுக்கு வரல. இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி எடுத்து கல்லில் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் போல் நல்லா வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கார்லிக் சப்பாத்தி ரெடி. இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி கூட்டு வச்சுருந்தனால பண்ணிக்கோம். நீங்கள் வேணும்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் அபியான் அட்ராசிட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.